வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 95 கேள்விகள் வரைக்கும் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துருக்கோம். ஸோ கடைசி ஒரு 5 கேள்விகள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 100 கேள்விகள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 boys are standing in a row facing east. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி, அதாவது ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன், எப்படி இந்த மாதிரி டைரக்ஷனில் வரும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி 5 பேர் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 பேர் நிற்கிறாங்க. அதில் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தீபக் இஸ் த லெஃப்ட் ஆஃப் ஷமீர், துஷார் அண்டு சைலேந்திரா. ஓகேவா? ஸோ இங்கே டாட் வரும். ஸோ சைலேந்திரா, துஷார், சமீர் இவங்க 3 பேரோட லெஃப்டில் தீபக் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட்னா மேலே இருப்பார், ரைட்னா கீழே இருக்கிறது. ஸோ அப்போ யார் யாருக்கு இடையில? ஷமீர், துஷார், அப்புறம் சைலேந்திரா. ஸோ இந்த 3 பேரும் எந்த ஆர்டர்னு தெரியாது, நான் சும்மா போட்டிருக்கேன். ஸோ சமீர், துஷார், சைலேந்திரா இவங்க மாறி கூட இருக்கலாம். சைலேந்திரா ஃபஸ்ட்டு வரலாம், சமீர் செகண்ட் வரலாம். ஸோ அந்த 3 பேர்த்துக்கும் ஆர்டர் தெரியாது. பட் இவங்களோட லெஃப்டில் யார் இருப்பா? தீபக் இருப்பாருன்னு மட்டும் தெரியும். ஸோ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? அதை நம்ம அடுத்தடுத்த கண்டிஷன் வரப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஷமீர், துஷார், சைலேந்திரா ஆர் டு த லெஃப்ட் ஆஃப் சுஷில். அதாவது சுஷிலோட லெஃப்ட்டில் இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த ஷமீர், துஷார், சைலேந்திரா இவங்க 3 பேருமே யாருக்கு லெஃப்டில் இருக்காங்கன்னா சுஷிலுக்கு. அப்போ சுஷிலை தூக்கி கீழே போட்டால் தான் இவங்க 3 பேரும் லெஃப்டில் வருவாங்க. ஸோ சுஷிலோட ஆரோ மார்க் இப்படி இருக்கும். ஸோ அப்போ சுஷிலோட லெஃப்டில் அவங்க 3 பேர் இருப்பாங்க, இவங்களோட லெஃப்டில் தீபக் இருப்பார். ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போயுமே நமக்கு ஷமீர், துஷார், சைலேந்திராவோட ஆர்டர் தெரியலை, ஆனால் 5 பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைலேந்திரா இஸ் பிட்வீன் ஷமீர் அண்ட் துஷார். ஓகேவா? சமீருக்கும் துஷாருக்கும் இடையில சைலேந்திரா இருக்குது. அப்போ சென்டரில் யார் வருவா? சைலேந்திராங்கிறது தெரியும். ஒன்று இங்கே ஷமீர் வரலாம், ஆர் துஷார் வரலாம், இங்கே சமீர் ஆர் துஷார் வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிச்சுட்டு இது இப்போ சமீர் அண்ட் துஷாருக்கு மட்டும்தான் பிளேஸ் தெரியல, மற்ற எல்லா பிளேஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், துஷார் இஸ் 4th ஃப்ரம் த லெஃப்ட். துஷாரோட பொசிஷன் சொல்லியிருக்காங்க லெஃப்ட்லேருந்து. லெஃப்ட்னா இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு, கீழே இருக்கிறது ரைட்டு. அப்போ லெஃப்ட்லேருந்து 4th பிளேஸ்னால் 1 2 3 4. அப்போ இங்கே தான் துஷார் வருவார். அப்போ துஷார் இங்கே வந்தால் செகண்ட் பிளேஸில் யார் வருவா? ஷமீர் வருவாங்க. அப்போ இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தீபக், ஷமீர், சைலேந்திரா, துஷார், அதுக்கப்புறம் சுஷில், இந்த ஆர்டரில் உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் இஸ் சமீர் ஃப்ரம் த ரைட். ஸோ ரைட்லேருந்து சமீர் எத்தனாவது பிளேஸில் இருக்கார்? ஸோ ரைட்னா கீழேருந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th பிளேஸில் யார் இருக்கா? ஷமீர் இருக்கா. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு 4th பிளேஸ். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே நார்த்து பிளேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். பட் இப்படியும் கேட்குறாங்க, ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஸோ எந்த டைரக்ஷனில் உட்காந்தாலும் அந்த டைரக்ஷனோட ரைட் அண்ட் லெஃப்ட் தெரிஞ்சிட்டாலே நம்ம எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுவும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். டவுன் ஆஃப் பராந்தா இஸ் லொக்கேட்டட் ஆன் க்ரீன் லேக். க்ரீன் லேக்கில் பராந்தா அப்படிங்கிற டவுன் இருக்குது. த டவுன் ஆஃப் அஹ்ரம் இஸ் வெஸ்ட் ஆஃப் பராந்திரா. ஓகேவா? ஸோ இந்த பராந்தாவோட வெஸ்ட்டில் அஹ்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் வரப்போ நீங்கள் டைரக்ஷன் போட்டுக்கோங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. வெஸ்ட்டுனா எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன். அப்போ பராந்திரா இங்கே இருந்தால் தான் அதோட வெஸ்ட்டு டைரக்ஷனில் அஹ்ரம் இருக்கும். ஓகேவா? அடுத்து தொக்கடா இஸ் ஈஸ்ட் ஆஃப் அஹ்ரம். அஹ்ரத்தோட ஈஸ்ட்டில் தொக்கடா இருக்குது. ஓகேவா? அப்போ இது 3 இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், ஏன்னா அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டி, அடுத்து ஏ, அதுக்கப்புறம் பராந்திரா. ஸோ எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த 3மே. அடுத்து கக்ரான் இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாப்ரி பட் வெஸ்ட் ஆஃப் தொக்கடா அண்ட் அகரம். ஆல்ரெடி தொக்கடா அண்ட் அகரம் போட்டுட்டோம். தொக்கடா அண்ட் அகரம் போட்டாச்சு. இதோட வெஸ்ட்டில் எது இருக்குது? காக்ரான் இருக்குது. பட் காக்ரான் இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாப்ரி. பாப்ரிக்கு ஈஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி தான் வரும். ஸோ பாப்ரி இங்கே இருந்தால் தான் அதோட ஈஸ்ட்டில் கக்ரான் இருக்கும். ஆனால் என்னது, இந்த தொக்டா அண்டு அகரத்துக்கு வெஸ்ட்டில் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் டவுன் இஸ் த இஃப் தே ஆர் ஆல் இன் தி சேம் டிஸ்ட்ரிக்ட், இவங்க எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது விச் டவுன் இஸ் த ஃபாரஸ்ட் வெஸ்ட்டில் பார்க்கும்போது எது வந்து தொலைவில் இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ இந்த பராந்திராவிலேருந்து வெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வெஸ்ட்டில் தான் இருக்குது, இது வெஸ்ட்டில் தான் இருக்குது. அடுத்து வந்து இது வருது, அதுக்கப்புறம் தான் இது வருது. அப்போது வெஸ்ட் டைரக்ஷனில் தூரமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்ரி. ஸோ பாப்ரிங்கிற இடம்தான் வந்து வெஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ஃபாரஸ்ட் வெஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பாப்ரி. ஏன்னா இந்த இதை வச்சு தான் வெஸ்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வெஸ்ட்டில் வந்து கடைசியில் வருது பாப்ரி. அடுத்த கொஷின், ரவி வாண்ட்ஸ் டு கோ டு த யூனிவர்சிட்டி. ஸோ ரவிக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ ஹீ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹோம், அவனோட ஹோம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், விச் இஸ் இன் த ஈஸ்ட். ஸோ இது வந்து ஈஸ்டில் இருக்குது, ஆல்ரெடி ஹோம் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அண்டு கம்ஸ் டு அ கிராசிங், அவன் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா கிராசிங்க்கு வரணும். கிராசிங்னா என்ன, ரோடு கிராஸ் பண்ணி வரணும்னு வச்சுக்கோங்க, இந்த ரோடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோட் டு த லெஃப்ட் எண்ட் என்ன தேட்டர், இந்த ரோடோட லெஃப்ட்னா இந்த சைடு, ஏன்னா அவன் இப்படி தான் வருவான். இப்படி வரும்போது லெஃப்ட் வந்து இந்த சைடு வரும். இந்த சைடு என்ன இருக்குது, தேட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எண்டில் தேட்டர் இருக்குது. ஸ்ட்ரைட் அஹெட் இஸ் த ஹாஸ்பிட்டல், ஸ்ட்ரைட்டாக போனால் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரோட் கிராசிங்கில் லெஃப்டில் திரும்பினா தேட்டரு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஹோம் இருக்குது. இன் விச் டைரக்ஷன் இஸ் த யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியை பற்றி எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல. பட் என்ன, அவன் இருக்கிறது ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, கீழே சவுத்தில் வந்து தேட்டர் இருக்குது. அப்போ மேலே இருக்க நார்த்தில் தான் யூனிவர்சிட்டி இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இதில் விட்டு இருக்குது. ஆல்ரெடி மற்ற எல்லா டைரக்ஷன்லையும் என்ன இருக்குது, ஒரு பிளேசஸ் இருக்குது, ஹோம் இருக்குது, தேட்டர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய சைடு பார்த்தோன்னா நார்த்து சைடு. அப்போ அந்த நார்த்து சைடு தான் அவனோட யூனிவர்சிட்டி இருக்கணும். இது வந்து நம்ம என்னது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம், ஏன்னா நமக்கான கண்டிஷன் வேறு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம நார்த்துன்னு சொல்கிறோம். ஆப்ஷன்லையுமே நார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சருமே நார்த்து தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஏ மீனிங்ஃபுல் ஆர்டர் ஃப்ரம் த பர்டிகுலர் டு ஜெனரல். பர்டிகுலர் டு ஜென்ரல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்டிகுலர்னால் குறிப்பிட்டதுலேருந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு மாற்றணும். அப்போ என்ன வரணும், இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஃபேமிலி, மெம்பர், கம்யூனிட்டி, லொக்காலிட்டி, கண்ட்ரி அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எது வரும், ஃபேமிலி வரும். ஏன்னா பர்டிகுலராக சொல்லும்போது ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியெல்லாம் சேர்ந்தவங்க தான் மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மெம்பரெல்லாம் சேர்ந்தது வந்து கம்யூனிட்டி வரும், அந்த ஒரு சில கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அதை சேர்ந்தவங்க லொக்காலிட்டி, அந்த ஏரியாவில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு பண்ண சொன்னதுனால ஃபேமிலி, மெம்பர், அப்புறம் கம்யூனிட்டி, லொக்காலிட்டி, அப்புறம் என்னது கண்ட்ரி. ஸோ அப்போ எப்படி ஆர்டர் வரும்னா 1, ஆக்சுவலாக இது ஆப்ஷன் 3 போல் 1 3 2 4 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இது தான் வரும். அடுத்து 100th கொஷின் பாருங்கள், பாயிண்டிங் டு கேட்டன் நர்மதா செட். அதாவது கேட்டன் அப்படிங்கிறவரை பார்த்து நர்மதா சொல்கிறாங்க, ஹீஸ்னா கேட்டன்கிறவர் யாருன்னா சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். அதாவது நர்மதாவோட அப்பாவோட ஒரே மகனோட மகன், நர்மதாவோட அப்பா, ஃபாதர். ஓகேவா? நர்மதாவுக்கு ஒரு பிரதர் இருக்கார். ஏன்னா ஒன்லி சன்னா அப்போ ஒரே ஒரு பிரதர் தான் இருக்கார். அந்த பிரதரோட பையன்தான் கேட்டேன், அப்படி தானே? ஹீஸ் த சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க ஃபாதருக்கு நர்மதாவும் அவங்க பிரதரும் தான் வந்து பசங்க. அந்த பிரதரோட பையன் தான் கேட்டன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு இஸ் கேட்டன்ஸ் மதர் ரிலேட்டட் டு நர்மதா. கேட்டனோட மதர், அதாவது இந்த பிரதரோட ஒய்ஃபு, இவங்களுக்கும் நர்மதாவுக்கும் என்ன ரிலேஷன்னு. ஸோ இவங்க 2 பேர் நாத்தனார். ஓகேவா? அப்போ சிஸ்டர் இன்லா. ஸோ ஆன்சர் இதுக்கு சிஸ்டர் இன்லா. ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின், இந்த வீடியோவோட 100 கொஷினை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸாம் வர்ற வரைக்குமே உங்களுக்கு இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.